வெயிட் லாஸ்க்குன்னு ஃபிட்னஸ் செஷன் ஜாயின் பண்ண ஒரு நியூ கிளையண்ட் 4 நாள் கழிச்சு 1 வீக் முன்னாடி இருந்ததை விட இப்போ 2 கிலோ அதிகமாக இருக்குது மேம். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணால் சடன் வெயிட் கெயின் அந்த மாதிரி ஏதாவது ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் ரீசெண்டாக ஃபிட்னஸ் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்குது. இவ்வளோ நாள் இல்லாமல் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது மசில்ஸில் எக்ஸசிவ் வேர் அண்ட் டேர் இருக்கும் இல்லையா? இந்த இன்ஃப்ளமேஷனை ஹீல் பண்ணுறதுக்கு பாடி வாட்டரை ரீடைன் பண்ணும். ரெண்டாவது, ப்ராப்பராக கூல் டவுன் பண்ணாமல் மசில்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கும்போது கிராவிட்டினால ஃப்ளூயிட் வந்து அப்வர்ட் மூமெண்ட்டுக்கு பம்ப் ஆக முடியாமல் ரிட்டென்ஷன் இருக்கும். இதனால வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஃப்ளூயிட் எம்டி ஆகிறதுக்கு டைம் வந்து டிலே ஆகும். அதே மாதிரி நியூ கிளைகோஜன் ரிசர்வ், மசிலில் ஸ்டோர் ஆகிருக்கிற எனர்ஜி ரிசர்வ் தான் கிளைகோஜன். இந்த நியூ கிளைகோஜன் வந்து பழைய கிளைகோஜனை நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிருவோம் ஒர்க் அவுட்ஸில். அப்போ இது புதுசாக ஸ்டோர் ஆகும்போது வாட்டரோட மிக்ஸ் ஆகி ஓவரால் அதோடைய வெயிட் வந்து டோட்டலாக ஃபஸ்ட்டு இருந்த கிளைகோஜனை விட இப்போ இருக்கிற ஹைட்ரேட்டட் கிளைகோஜனோட வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது ஓவரால் பாடி வெயிட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். எனிவே, இது வந்து ஒரு டெம்பரரி ப்ராப்ளம் தான். ஆனால் இதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டீஸை ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். கூல் டவுனை கரெக்டாக பண்ணணும்.